சங்கீத பலி. சுஜாதா. சென்னையில் பெரும்பாலான திருமண வரவேற்புகளில் ஆர்கெஸ்ட்ரா என்று ஒரு சங்கதி உண்டு. இந்த பழக்கத்தை எந்த புண்ணியவான் துவக்கி வைத்தாரோ தெரியவில்லை. இதை போன்ற காசை கொடுத்த தலைவேதனை வேறு எதுவும் நிச்சயம் இருக்க முடியாது. பெரும்பாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராக்களில் வாத்தியக்காரர்கள் தமக்குள் சிரித்து பேசிக்கொண்டு சும்மாவே இங்கே ஒரு தபலா அங்கே ஒரு டோலக் என்று எப்போதாவது விருப்பம் இருந்தால் ஒரு தடவை குமுக்குவார்கள். மற்றதெல்லாம் டெக்னாலஜி. ஆளுக்கு ஒரு கீபோர்டு சிந்தசைசர். அதை போன மாதமே புரோகிராம் செய்து அவ்வப்போது அந்தந்த இடத்தில் தொட ஒரு 2 மாடி கட்டட உயரத்துக்கு இருக்கும் ஸ்பீக்கரில் டெசிபல்கள் அலறி அடுத்த பஸ் ஸ்டாண்டு வரை சாலையில் சிதறும். சில சமயம் அதிலிருந்து வரும் பாட்டு ஒரு ஜெட் இன்ஜினின் சப்த அளவை விட அதிகமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இந்த கீபோர்டும் சிந்தசைசரும் வந்தாலும் வந்தது, மென்மையான சங்கீதம் பலியாகிவிட்டது. இவர்கள் பாடும் சினிமா பாடல்கள் மழைக்கால விட்டில் பூச்சிகளைப் போல கொஞ்ச நேரம் பறந்துவிட்டு உடனே இறந்து விடுகின்றன. பாட்டில் லிரிக் என்பது லவலேசமும் கிடையாது. மாமா, மாமென், ஆவாரம்பூ போன்ற 6 வார்த்தைகளுக்குள் அடங்கி விடுகின்றன. இன்றைய தினத்தில் தேவாவோ இளையராஜாவோ அனுமாலிக்கோ ஏஆர் ரஹ்மானோ பயன்படுத்தும் டெக்னாலஜி ஒன்றே ஒன்றுதான், எலக்ட்ரானிக்ஸ். எல்லோரிடமும் ஆளுக்கு ஒரு கோர்க் M1, யமஹா, ட்ரினிட்டி, கர்ட்ஸ்வீலர் போன்ற சிந்தசைசர்கள் சப்தங்களையும் சந்தங்களையும் உண்டு பண்ணும் இந்த ராட்சச இயந்திரங்கள் சங்கீதத்தை ஒரு வழியில் ஜனநாயகப்படுத்தி லேசான திறமையுள்ள எவனும் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று அதே ஒலிகளை எழுப்பும் நிலை வந்துவிட்டது. இழப்பு மென்மையும் சங்கீதத்தில் உள்ள உண்மையான இன்பமும் தான். இதை மறுப்பவர்கள் அடுத்த முறை விருந்துக்கு செல்லும் போது முதல் வரிசையில், ஏன் ஏதாவது ஒரு வரிசையில் உட்கார்ந்து கேட்டு பாருங்கள். தலைவலி எவ்வளவு சீக்கிரம் வரும் என்று தெரியும். நல்ல சங்கீதத்துக்கு டெக்னாலஜி உதவ வேண்டும். டெக்னாலஜியே நல்ல சங்கீதமாகாது. ஒரு குழந்தை கம்ப்யூட்டர், ஒரு சீக்வன்சர் போதும். திறமை இருந்தால் நல்ல சங்கீதம் உண்டாக்கலாம் என்பதற்கு அண்மைக்கால உதாரணம் இங்கிலாந்தில் வாழும் ஜோதி மிஸ்ரா. இவர் தன் படுக்கை அறையில் ஒரு அட்டாரி கம்ப்யூட்டர், பழைய டாஸ்காம் மல்டிட்ராக் டேப் ரெக்கார்டர், இலவசமாக ஒரு கணிப்பொறி, சஞ்சிகையில் கிடைத்த சீக்வன்சர், மென்பொருள் இவைகளை வைத்துக்கொண்டு ஒரு பாட்டுக்கு மெட்டமைத்து ரெக்கார்ட் செய்தார். பாட்டின் பெயர் யுவர் உமன். இதை ஒரு 5 காப்பி எடுத்து அனுப்பினார். பிபிசிக்கு அந்த மெட்டு பிடித்து போய் ஒலிபரப்ப அதை கேட்டவர்கள் மறுபடி விரும்பி கேட்க 4 வாரத்தில் அது நம்பர் 1 ஸ்தானத்துக்கு வந்து பெயர் தெரியாத ஜோதி மிஸ்ரா மிக பிரபலமாகி தன் பெட்ரூமிலிருந்தே EMI போன்ற பெரிய ரெக்கார்டு நிறுவனங்களை கலங்கடித்திருக்கிறார். இந்த பாட்டை கேட்டு பார்த்தேன். எளிமையான எளிதான மெட்டு, 80களின் இசை. தொம் தொம் என்ற கலக்கல் எதுவும் கிடையாது. இயற்கையான சப்தங்கள். எலக்ட்ரானிக் சங்கீதத்தில் ஒரே மாதிரியான ஆஸ்பத்திரி சுத்தம் தவிர்த்த இசை. திறமை இருந்தால் போதும், டெக்னாலஜி தேவையில்லை என்பதற்கு இது ஒரு மகத்தான உதாரணம். முடிந்தால் மிஸ்ராவின் அடுத்த ஆல்பமான விமன் இன் டெக்னாலஜியை கேட்டு பார்க்கலாம்.